நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாளொரு மேடை பொழுதொரு வேடம் என 7 வண்ண வானவில்லாய் ஜொலிக்கும் நம் நட்சத்திரங்களை 7 ஸ்வரங்களுக்கு அறிமுகம் செய்து எதிரொலிக்க செய்த இந்த சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனின் மேடையை இன்று விழா மேடையாய் கொண்டாடி மகிழவிருக்கிறோம் நாங்கள். இதோ உங்களுக்காக சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனின் கிராண்ட் ஃபினாலே. சிங்கர்ஸ் ஸ்டார்ஸ் ஆக்குற இந்த மேடையில ஸ்டார்ஸ் சிங்கர்ஸ் ஆக்குற ஒரு புது முயற்சி அண்ட் அந்த புது முயற்சி இப்போ ஒரு பிரம்மாண்டமான உச்சகட்டம் ஃபினாலேக்கு வந்து சேர்ந்திருக்கு. திஸ் வீக் இஸ் தி கிராண்ட் ஃபினாலே. மீண்டும் ஒரு பலமான கைதட்டல். சிம்பிளா சொல்ல போனோம்னா இது வரைக்கும் சூப்பர் சிங்கர் மேடையில பார்க்காத ஒரு விஷயம், காணாத ஒரு காட்சி, செய்யாத ஒரு முயற்சி தான் இந்த சீசன் மூலியமா நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். ஸ்டார்ஸ் நம்ம வந்து டிவியில நிறைய சீரியல்ஸ்ல பார்த்திருக்கோம், நிறைய டான்ஸ் ரியாலிட்டி ஷோஸ்ல பார்த்திருக்கோம், நிறைய காமெடி ஷோஸ்ல பார்த்திருக்கோம். எல்லாருமே ஒன்னா கலந்து இந்த மேடையில வந்து அவங்களுடைய சிங்கிங் அபிலிட்டிஸை எப்படியாவது வெளிப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அண்ட் அந்த முயற்சியில நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ் put your hands together for our celebrities. சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனோடைய ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டம் இல்லைங்க, 2 கட்டம் இல்லை, 3 கட்டங்களில் நம்மளுடைய பெர்ஃபார்மர்ஸ், நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ் பாடி ஆகணும் அண்ட் டான்ஸ் ஆடி ஆகணும், பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எல்லா கட்டங்கள்லையும் ஒரு எலிமினேஷன் இருக்கலாம், ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கலாம். என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம். நம்மளுடைய ஜட்ஜஸ் தான் நமக்கு தெரிவிப்பாங்க. எஸ், பல திருப்பங்களோட அமைய போகுது இந்த வார கிராண்ட் ஃபினாலே. அண்ட் அதனால மட்டும் இது வந்து இம்பார்ட்டன்டான வாரம் இல்லை, அடுத்த வாரமும் உங்களுக்காக ஒரு குட்டி பிரம்மாண்டம் ஆரம்பிக்க காத்திருக்கு. எஸ், சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உங்களுக்காக அடுத்த வாரம் முதல் விஜய் டிவில வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி உங்களை குஷிப்படுத்துறதுக்கு உங்களுடைய இல்லங்களுக்கு வந்துகிட்டே இருக்காங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய கியூட்டான சிட்டியான குட்டீஸ். இந்த வார கடைசியில் சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனுடைய வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு we have to move into the competition immediately. எஸ், காம்படிஷன் அப்படின்னு வந்துட்டா காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் அந்த மாபெரும் முடிவை எடுக்கிறதுக்காக சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன்ல யாரு டாப் செலிபிரிட்டி சிங்கர் அப்படின்னு தேர்ந்தெடுக்க நம்ம ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் the man with the golden melodies, James Vasandan sir. The very beautiful, bubbly and sweet, talented Soumya ma'am. India's leading voice expert, the one and only Anand Vaidyanathan அவர்கள். And நம்மளுடைய cool dude, strict officer and a wonderful musician, Devan. வாவ், எல்லாரும் ஸ்மார்ட்டா, பியூட்டிஃபுல்லா, ஹிப்பா, கூலா வந்திருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் வீக் ஜட்ஜஸ். இந்த வாரம் தான் முடிவெடுக்க போறீங்க யார் அந்த டாப் செலிபிரிட்டி சிங்கர் அப்படின்னு தேர்ந்தெடுக்க போறீங்க. ஸோ எனிதிங் டு சே டு அவர் செலிபிரிட்டிஸ்? பாட்டு மாதிரி பாடினா போதும். இதில் வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியாது. நல்லா பாடினா ஆடியன்ஸ் சொல்லிடுவாங்க. இப்போ பாருங்கள், சூப்பர் சிங்கர் இந்த சீனியர் சீசன்லாம் நடக்கும்பொழுது வீட்டில் வந்து கரெக்டாக ஏன் ஒருத்தருக்கே அத்தனை லட்சம் ஓட்டு விழுகுது. Public are the better judges always. So அவங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? We are just representing the audience. அவ்வளவுதான். Okay. சௌமியா மேம், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பயணத்தை பத்தி சில வார்த்தைகள். இவ எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ரொம்ப அழகான ஒரு கலை அப்படிங்கிற பயணத்தில் போயின்னு இருக்கிறவா எல்லாரும். அந்த மாதிரி மியூசிக் அப்படிங்கிற ஒரு இதில் இவ எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல எங்களுடைய ஒரு அனுபவங்கள், எங்களுடைய ஒரு சில திங்ஸ் that we have gone through as artists, as music composer or whatever, as என்ன ஒரு இசை சம்மந்தப்பட்ட என்ன ஒரு அனுபவங்கள் உண்டோ அதெல்லாம் அவளோட பகிர்ந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ அந்த பயணம் வந்து இன்னும் மென்மேல ரொம்ப அழகாக தொடரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். அருண்ஜி, நீங்க ஒரு குரு ஸ்தானத்துல அவங்கள வந்து அவங்களுடைய மியூசிக் கேப்பபிலிட்டிஸை அதிகரிச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு ஜட்ஜ் ஸ்தானத்துல என்ன தவறா பண்றாங்க அப்படின்னு கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கீங்க. பட் யூ வில் நோ தி பெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் their growth. So அவங்களுடைய வளர்ச்சி பத்தி ஒரு சில வார்த்தைகள். Few of them have really grown very well. So other பார்த்ததுனா it's been a very good selection of a group and individually நிறைய சின்சியரிட்டி அண்ட் ப்ரொஃபஷனல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபைனல் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, சூப்பர் சிங்கர் எப்பவுமே ஃபைனலுக்குன்னு ஒரு வேற மாதிரி ஒரு கலை இருக்கு, எப்பவுமே இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலி. இந்த ஃபைனல்லையும் அட்லீஸ்ட் 1 or 2 performances will be of that super singer final standard. Wow. I feel so. பார்ப்போம். இந்த சீசன் எனக்கு ரொம்ப ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்லணும்னா, இத்தனை வருஷம் நீங்கள் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா தி ஆக்டர்ஸ் நெவர் சிங் மோஸ்ட்லி, அண்ட் தீஸ் கைஸ் ஹவ் ப்ரூவ் தட் தே கேன்.
தேங்க்யூ வெரி மச். அண்ட் நம்மளுடைய ஜட்ஜஸ்க்காக இன்னொரு முறை ஜோரா கை தட்டலாம். ஸோ இந்த வாரம் அந்த பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால லெட்ஸ் ஆல் ரெஸ்ட் அவர் ஹார்ட்ஸ். கொஞ்சம் அப்படியே ஜாலியாக ஆரம்பிக்கிறதுக்காக வில் ஹேவ் அ ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். லெட்ஸ் வெல்கம் சூப்பர் சிங்கர் 4 உடைய டைட்டில் வினர் திவாகர் அண்ட் சூப்பர் சிங்கர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் சயீத் சுபான். என்னும் எவரத்தில் ஏறும் கூட்டணி சீக்கிரம் படைக்கும் சிம்பனி. இது ஒரு அழகிய இளமை காலனி, புதுமை so many. All day jolly day, கவலைக்கெல்லாம் holiday. College வாழ்க்கையில் என்றும் holiday. Life is a game show, music என்பது thrill show. Life is a game show, music என்பது thrill show. சுண்டி பார்க்கும் அதன் பெயர் என்ன இசை. உள்ளங்கையில் ஆயுள் ரேகை அதை இன்னும் இளமைக்கும் அதன் பெயர் என்ன இசை. ஒரு கெமிக்கல் மாற்றத்தை தரும் மெடிசன் தான் இசை. புது பிசிக்கல் ஏக்கத்தை தரும் இசைதான் மெல்லிசை. உயிரோடு வந்து வழியது இசை. இசைதான் எங்கள் உலகத்தின் திசை. இந்த மியூசிக் செய்யும் மேஜிக்கை பார். All day jolly day, கவலைக்கெல்லாம் holiday. College வாழ்க்கையில் என்றும் holiday. Life is a game show, music என்பது thrill show. Life is a game show, music என்பது thrill show. Oh 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 duba 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 yeah. ஷோவே இந்த வாழ்க்கை அதில் வரும் நறுமணமே இந்த இளமையின் குணம். வெட்டு போட்டு கட்டு போட இதயத்தில் ஃப்ராக்சர் இல்லை அனுபவி தினம் தினம். அந்த லவ் பேர்ட்ஸ் பாட்டுக்கு நாம் கீபோர்டு இசைக்கலாம். அந்த குயில்களின் குரலை தான் நாம் மின்னி தள்ளுவது எல்லாம். இனி இல்லை இந்த இளமைக்கு நரை கிடையாது இங்கு விதி வரை முறை. நூற்றாண்டு இனி நம் இசை மசமே. All day jolly day, கவலைக்கெல்லாம் holiday. College வாழ்க்கையில் என்றும் holiday. All day jolly day, கவலைக்கெல்லாம் holiday. College வாழ்க்கையில் என்றும் holiday. இசை என்னும் எவரத்தில் ஏறும் கூட்டணி சீக்கிரம் படைக்கும் சிம்பனி. இது ஒரு அழகிய இளமை காலனி, புதுமை so many. All day jolly day, கவலைக்கெல்லாம் holiday. College வாழ்க்கையில் என்றும் holiday. Life is a game show, music என்பது thrill show. Life is a game show, music என்பது thrill show. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back, Super Singer Celebrity Season, powered by Energy Tharum Gold Winner. இது Grand Finale.
கிராண்ட் ஃபினாலே வாரத்துல இருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் ரொம்ப பரபரப்பா இருக்க போகுது. 3 ரவுண்ட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் எலிமினேஷன். ஸோ இந்த வீக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. இந்த வீக்கோட கடைசியில இத்தனை வாரங்களா நம்ம காத்துட்டு இருந்தது எதுக்காக? அந்த கேள்விக்கான பதில் வந்துகிட்டே இருக்கு. சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனோட கிராண்ட் சாம்பியன் வாகை சூட போறாரு. ஸோ அதை ஆரம்பிச்சு வைக்க இந்த வாரத்தோட முதல் பெர்ஃபார்மன்ஸ் டு ஸ்டார்ட் ஆஃப் தி கிராண்ட் ஃபினாலே we'd like to call upon டக்ளஸ் மூர்த்தி. என் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மைய சொல்வேன் நல்லத செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம். பிறந்த ஊருக்கு புகழ சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரு. பிறந்து ஊருக்கு புகழ தேடு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரு. 4 பேருக்கு நன்மை செய்தா கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னான பலனிற்கு ஊரோட சேர்ந்து வாழுங்க. அம்மன் அருள் சேரும் அது நம்ம துணையாகும். ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம். ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம். ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உள்ளத சொல்வேன் நல்லத செய்வேன். தண்டானா தானா தண்டானா தானா. வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. 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 டக்ளஸ் ரொம்ப அழகான பாட்டை தேர்ந்தெடுத்து அமர்க்கலமான ஆரம்பத்தை கொடுத்துருக்கிறீங்க. இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 33 இயர்ஸ் ஆக போகுது. இன்னைக்கும் செலிப்ரேஷன் ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எங்கேயாவது ஒரு காலா ஓப்பனிங் வேணும், ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சாங் ஆர் டான்ஸ் வேணும்னா இன்னைக்கும் யங்ஸ்டர்ஸ் ரிசார்ட் ஒன்லி டு திஸ் சாங். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் எடுத்து அழகாக இந்த பாட்டோட எனர்ஜி தேவைப்படுறதையெல்லாம் கொடுத்து பிரமாதமாக பாடினீங்க. இது மலேசியா வாசுதேவன் சார் பாடியிருந்தாலும் எங்கேயுமே அவர் என்னென்னலாம் ட்ரை பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணாமல் உங்களோட சாங்காக எடுத்து பண்ணது வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. வெரி குட் ஷோ. தேங்க்யூ. இந்த சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனை நன்றாக உபயோகப்படுத்தின ஒரு கேண்டிடேட் நீ. தேங்க்யூ சார். உனக்கு திறமை இருக்கு, நல்ல நாட்டிய குணம் இருக்கு, பவ்யம் இருக்கு, ஹியூமிலிட்டி இருக்கு. இப்படியே வளர்ந்துட்டு நல்லா இருந்துப்பா. தேங்க்யூ சார். நல்லா பாடுற. எங்கெங்க உனக்கு வீக்னஸ் இருக்கோ அதை காமிச்சிக்காத, இப்படியே போயிட்டு இரு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். டக்ளஸ் என்கிற குமாரமூர்த்தி, சொல்லுங்க மேடம். ரொம்ப நல்லா பாடினீங்க. நல்லா இன்ஃபேக்ட் நிஜமாவே நல்ல மெருகேறிண்டே வந்திருக்கு நீங்கள் பாடுற. பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். ரொம்ப ரொம்ப சியர்ஃபுல்லாக இருந்தது. உங்களுடைய ஆட்டமும் அந்த பாட்டுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாமல் அதை எப்படி பண்ணணுமோ அதை ரொம்ப அழகாக பண்ணீங்க நீங்கள். வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். அண்ணனுக்கு ஜெய், டக்ளஸுக்கு ஜெய். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இது இங்கிலீஷ்ல பாடிந்தா அப்படி இருக்கும். ஜெய்
பிரதருக்கு ஜே, காளையனுக்கு ஜே, காளையனுக்கு ஜே. இதான் இங்கிலீஷா? பப்ளிக்கா மை ஹார்ட் கோல்டு, என் காம்படிஷன் கம்முன்னா லயனு. பப்ளிக்கா மை ஹார்ட் கோல்டு, என் காம்படிஷன் கம்முன்னா லயனு. ட்ரூத்தே டெல்லிங்கு, குட் டே டூயிங்கு, தனனா நானா தனனா நானா. ட்ரூத்தே டெல்லிங்கு, குட் டே டூயிங்கு, சாங்குக்கு சிங்கிங்கு செலிப்ரேட்டிங்கு. ஹே சாங்குக்கு சிங்கிங்கு செலிப்ரேட்டிங்கு. பப்ளிக்கா மை ஹார்ட் கோல்டு, எ காம்படிஷன் கம்முன்னா லைனு. தேங்க்யூ. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இங்கிலீஷ் படத்தில் நடிச்சது ஒன்றும் வாஸ்தவம் தான், ஆனால் இப்படி நடிக்காத ஒரு படத்தில் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப 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 சூப்பர், ரொம்ப சூப்பர், ரொம்ப தேங்க்யூ. இந்த ரஜினி மாதிரி பேசுனது ஒரு பக்கம் இருக்கே, இது வரைக்கும் எங்களுக்கு பறக்கிற மாதிரி டைனோசார் பறவை மாதிரிலாம் பண்ணி காட்டியிருக்கீங்க, நடக்கிற மாதிரி மிருகங்கள்லாம் பண்ணி காட்டியிருக்கீங்க. இந்த தண்ணியில் மிதக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? பண்ணுவேமே. பண்ணுவீங்களா? சரிங்க, பண்ணி காட்டுங்க. சின்ன பசங்கள்லாம் குட்டையிலேருந்து மீன் பிடிச்சி பாட்டிலில் போட்டு வளர்த்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த குட்டையிலேருந்து பிடிச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வளர்த்தா அந்த மீன் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பண்ணி காட்டுறேன். ரொம்ப தவிச்சு போயிருக்கும். ஆமாம், காட்டு. இப்படி இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ இது கொஞ்சம் காஸ்ட்லியான மீன், ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின மீன். அந்த மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்னங்க நம்பியார் மீன் பறவை எடுத்த மாதிரி இருக்கு? நம்பியார் வளர்க்குற மீனா இருக்கும். ரொம்ப சோகமான மீனா இருக்கு. தண்ணியில் இருக்குல்ல, அந்த கண்ணு அப்படி போயிடுச்சு. விக்ரமன் சார் எப்படி கிளைமேக்ஸ்ல வந்து மீனா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப கவலையா ஸ்லோ மோஷன்லயே வருது. இந்த அற்புதமான பர்ஃபார்மன்ஸை வழங்கியதற்காக உங்களுக்கு என்னால் முடிந்த இந்த மாலையை திரும்ப போடுறேன். இதுல உங்களுக்கு வெற்றி மாலையா அணிவிக்கிறேன். இதுல செலக்ட் ஆனாதான் அடுத்த ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் டக்ளஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ டக்ளஸ். அங்கிள் டக்ளஸ் இந்த கிராண்ட் ஃபினாலேல போட்டியை பயங்கரமா துவங்கி வச்சுட்டாரு. அவருக்கு எப்படிலாம் மத்தவங்க போட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியணும்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன் கிராண்ட் ஃபினாலே பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Super Singer Celebrity Season powered by Energy Tharum Gold Winner. இது Grand Finale. ஓகே, இந்த கிராண்ட் ஃபினாலே வாரத்தை ரொம்ப பரபரப்பா வேகமா ஆரம்பிச்சிட்டாரு நம்ம டக்ளஸ். பொதுவாக என் மனசு தங்கம்னு பயங்கர குத்தா. அடுத்தது என்ன வந்துருக்கு? இப்போ எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸஸ் ரவுண்ட்ல வந்து இறங்கியிருக்காங்க. எல்லாருமே ஆடி பாடி ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி நம்ம ஜட்ஜஸை அப்படியே ரொம்ப ரொம்ப குஷிப்படுத்தணும். அண்ட் இந்த வாரத்தோடைய முடிவில் சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனுடைய டைட்டில் வினர் யாரு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இட்ஸ் கோனா பி அ ஸ்மாஷிங் ஃபினாலே. அடுத்ததான் யார் வர போறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆடை அணிஞ்சிருக்கிற நம்மளுடைய நீசா டேஸ். லெட்ஸ் வெல்கம் நீசா டேஸ். Did you imagine நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஃபைனல்ஸ்ல இருப்பீங்க அப்படின்னு? ஃபைனல் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஐ ரியலி தாட் யூனோ ஒரு 2-3 பேர் போனதுக்கப்புறம் ஐ பி எலிமினேட்டட்னு நினச்சேன். பட் ஐ திங்க் ஒரு எபிசோடில் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் நல்லதாக கொடுத்துட்ருக்கோன்றது தான். ஸோ அதோடைய முயற்சியும் ப்ராக்டிஸும் எல்லாமே இருக்கிறதுனால அண்ட் சாரோடைய கைடன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். அதான் தெரியுது. அண்ட் எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த விதத்தில் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க? மை வாய்ஸ் த்ரோ, ஃபர்ஸ்ட் திங் வாய்ஸ் த்ரோ. ரெண்டாவது ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சிங் இன் ஹெட் வாய்ஸ். அது இல்லாமல் இப்போ வந்து என்னுடைய பேஸ் வாய்ஸ் என்னோட செஸ் வாய்ஸில் பாடிட்டு இருக்கேன். அண்ட் வார்த்தையோட அழுத்தம் அது வந்து சார் எப்போவுமே சொல்லுவார், அழுத்தி பாடணும், அப்போ தான் அதோடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் கொண்டு வந்திருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுடைய கடைசி பெர்ஃபார்மன்ஸாக இருக்காம நீங்கள் வந்து பார்த்துக்கணும். I'll give my best. All right. Please put your hands together for Nisa Days. Thank you. அச்சக்கு 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 போடு தக்கு சின்னதும் ஏய் தக்கு சின்னதும் ஏய் தக்கு சின்னதும் ஏய் தக்கு சின்னதும்
மல்ல 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 மருத மல்ல மல்ல மருத மல்ல சில்ல 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 வெங்கல சில்ல சில்ல வெங்கல சில்ல மல்ல 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 மருத மல்ல மல்ல மருத மல்ல சில்ல 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 வெங்கல சில்ல வெங்கல சில்ல காலேஜுக்கு புக்ஸ் மல்ல துக்கி வரும் டெக்ஸ்ட் மல்ல லேடிஸ் ஹாஸ்டல் அழகு ஜில்ல மேடி போட்ட மெழுகு ஜில்ல மருத 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 மல்ல மருத மல்ல போடு மெழுகு சில மெழுகு சில மெழுகு சில மருத மல்ல மருத மல்ல மருத மல்ல 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 சில்ல 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 ஏ டுபுக்கு ஃபயர் ப்ளீஸ் No smoking. ചേച്ചി ഇവിടെ എന്താ നടക്കണേ കഥകളി രുത്താരത്തി Hey, rutarate. Hey, rutarate, rutarate, rutarate. Hey, rutarate. Hey, rutarate. Hey, rutarate, rutarate, rutarate. Hey, come on, yaar. This is a midnight masala. ச்சே, பொம்பளைங்களாடி நீங்க? நித்த நித்த நந்தன காலேஜ் கிறிஸ்டியன் காலேஜ் லைலா காலேஜ் பக்தியுடன் சுத்தி வரும் அண்ணாமலை நான் தானே. This is too much, யா. ஏ வாயா அப்படியே கலப்பி கொண்டு போய் கடத்தல் மன்னர்கள் கடத்த பாக்குறேன் 5 வகை பொன்னால பண்ண கண்ணான சில நான் தானே. ஐயோ ஐயோ அம்மா இப்ப ஜாலி லைலோ ஜம்மா கூச்சம் ஏண்டி அம்மா போடு கும் தலக்கடி கும்மா மல்ல 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 இல்லையா இதை இல்லையா இவ 70mm கலரு இல்லையா தேவுடா இக்கட சூட்டுடா இங்க ஆடுது டப்பா டான்ஸ்டா மல்ல 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 மருத மல்ல மல்ல மருத மல்ல சில 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 சின்ன சில வெள்ள வெங்கல சில காலேஜுக்கு புக்ஸ் மல்ல துக்கி வரும் டெக்ஸ்ட் மல்ல லேடிஸ் ஹாஸ்டல் அழகு சில மெடி போட்ட மெழுகு சில மருத 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 மல்ல மருத மல்ல போடு மெழுகு சில மெழுகு சில மெழுகு சில மருத மல்ல மருத மல்ல மருத மல்ல 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 மல்லே 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 சில 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 மல்லே 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 சில 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 மல்ல டோட்டா சீவில பேரி பாண்டி. நிசா எஸ் ரொம்ப நல்ல சாங் சாய்ஸ். தேங்க் யூ. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் உங்களோட யூஷுவல் கான்சன்ட்ரேஷன் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. வழக்கமாக உங்களோட டான்ஸர் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப ப்ரீ ஆக்குபைடாக இருந்தீங்களா? இன்னும் ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸ் கூட ஆக்சுவலி கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. இந்த சாங்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு டெலிபரேட்டா முடிவு பண்ணி தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியே பண்ணீங்க. ஆமாம் சார். தட் இஸ் ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் சிங்கிங்க்கு தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி. கூட நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் டான்ஸர்ன்றதை இத்தனை எபிசோட்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தட் இஸ் ஓகே. கேட்க பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. குட் ஷோ. தேங்க்யூ சார். நல்லா இருந்ததுமா. சார்ஜி எனக்கு டான்ஸ் நல்லா இருந்தது. அது கூட இந்த குட்டி குட்டியாக நடுவில் இந்த ஆக்டிங் வரும் இல்லை, அதெல்லாம் ரொம்ப பக்குவமாக இருந்தது. வே ஃபார்வர்ட் ஃபார் யூ இஸ் செஸ்ட் வாய்ஸில் கூட ஸ்ருதியை எப்படி ஒட்டிண்டு பாடணுங்கிறது அது ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ். அது ஏன்னா சாங் சிம்பிளாக இருக்க ஸ்ருதி விளக்குறது இன்னும் அதிகமாக புரியும், சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அது நீ நிறைய ஸ்வர சாதனா சொல்லும். ஒரே ஸ்ருதி மேலே அந்த செஸ்ட் வாய்ஸ் நிற்க 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 அது பதியும் அது மேலே. அப்புறம் இன்னும் நல்ல பாட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். God bless. Thank you, sir. நிசா டேஸ், எஸ் உங்கள் பர்ஃபார்மன்ஸில் இது இருக்கு இது இல்லை அப்படின்லாம் ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக மிஸ்ஸிங். விஷ்ணு அது ஏதோ இருக்கீங்க
எஸ் அது நீசா கிட்டே தான் வந்தோம். என்னது ஹே மேஜிக் மேன் அதுதான் மிஸ்ஸிங். வாட் இஸ் திஸ்? இந்த படத்தோட உண்மையான காட்சியை பார்த்திருக்கீங்களா? எங்க நடக்கும்? லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள இருக்கிற பாத்ரூம்ல டவல் வச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டவல் சிம்பிளா சொல்லணும்னா இந்த பாட்டுல வந்து ஒரு ஆக்சசரி முக்கியமா இருக்கும் ஆடுறதுக்கு. அந்த ஆக்சசரி உங்க கையில இருக்கு. Dance So கண்டிப்பா நம்மளுடைய ஜட்ஜஸ் எல்லாரும் சொல்லிருந்தாங்க நல்லா பாடுனீங்க, ஆனா உங்களுடைய யூசுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியல. ஆக்சுவலி நினைச்சேன் இதெல்லாம் வச்சு பண்ணணும், பட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ன்றதுனால தான். இப்ப பண்ணிடுங்க, கோரஸ்ல நீங்க பாடிடுங்க. மல மல மருத மல மல மருத மல சில 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 வெங்கல சில சில வெங்கல சில மல 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 மருத மல மல மருத மல சில 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 வெங்கல சில சில வெங்கல சில காலேஜுக்கு புக்ஸ் மல தூக்கி பாரு டெக்ஸ்ட் மல லேடிஸ் ஹாஸ்டல் அழகு சில மிட்டி போடு அழகு சில மருத 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 மல மருத மல போட மருது சில மெழுகு சில மருத மல மருத மல மருத மல 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 மருத மல மல மருத மல சில 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 வெங்கல சில சில வெங்கல சில. சூப்பரா பண்ணீங்க. உங்களுடைய பாட்டும் சரி, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸும் சரி. ஸோ சி ஜட்ஜஸ் நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். குட் லக் டு யூ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனிவேஸ் எல்லாருமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட்ல எப்படியாவது சூப்பரா பாடணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டான்சிங், ஆக்டிங் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது யார் வர போறாங்க அப்படின்னு உடனடியா பார்த்துடலாமா? எஸ், எங்கள் குட்டி கமலஹாசன் எப்போதுமே சைலண்டா பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னால உட்கார்ந்துருப்பாரு. லெட்ஸ் வெல்கம் விஸ்வா. அண்ணா, எப்போதுமே நீங்க வந்து ரொம்ப ஸ்மைலிங் பாசிட்டிவ் இண்டிவிஜுவல். ஆனா இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னால மட்டும் ஏன் எப்போதும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? இல்ல இது டென்ஷனே இல்லையே. சரி, என்ன பாட்டு பாடுறீங்கன்னா? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. சரி, தண்ணி தொட்டி அப்படின்னு சொல்லும் போது தலையில போட்டுக்க துண்டு தேவைப்படும். வேண்டாம் 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 வேண்டாம், நான் பாடி முடிச்ச அப்புறம் எல்லாரும் போட்டுக்குவாங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். Please put your hands together for Vishwa. தன்னானா தன்னானா தானா தன்னானா தன்னானா தானா தன்னானா தன்னானா தானா தன்னானா தன்னானா தானா. ஹே தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. சாராயத்தை ஊத்து ஓன் ஜன்னலத்தா சாத்து, சாராயத்தை ஊத்து ஓன் ஜன்னலத்தா சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா ஊத்துறத நிறுத்து. இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா ஊத்துறத நிறுத்து. எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேடு. எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு. ஒரு ராகம் தசமாரி எசமாறுது, மானம் போச்சு ஞானம் போகாது, தோஷம் பார்த்தாலே போதை தான் ஏறாது. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. சாராயத்தை ஊத்து ஓன் ஜன்னலத்தா சாத்து, சாராயத்தை ஊத்து ஓன் ஜன்னலத்தா சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா,
தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி 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 சாமி. விஸ்வா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதுவும் நீங்கள் வந்து டான்ஸ் ஆட மாட்டேன் அது பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்கள் உங்களுடைய ஒரு தனித்தன்மையாக நீங்கள் பாடினதா நான் நம்புகிறேன் நிஜமாவே இதை. பிகாஸ் வாட் எவர் சார் இந்த யேசுதாஸ் சார் பாடினது இல்லையா, அது துளி கூட அது இல்லாமல் இது விஸ்வா பாடு. ரொம்ப சந்தோஷம் விஸ்வா எனக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். விஸ்வா ஸ்ப்ளெண்டட் பர்ஃபார்மன்ஸ். இந்த சாங் இப்படி பாடிக்கிட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஃபிசிக்கல் மூமெண்ட்டும் வச்சுட்டு பாடுறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா இதில் கொஞ்சம் விவகாரமாக நோட்ஸ் போய் அவர் பாடி வச்சுருக்கிறதெல்லாம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை நல்லா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. இந்த டீமோட சேர்ந்து கொரியோகிராஃபிலையும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. எவ்ரி திங் வாஸ் ரியலி இப்போ நியர் ஃபுல்ஃபில்லிங். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சரண லாஸ்ட் 4 லைன்ஸ் மட்டும் பாடி காமிக்கிறீங்களா ஒரு தானே எனக்கு? ஒரு ராகம் தசமாரி எசமாறுது மானம் போச்சு ஞானம் போகாது ரோஷம் பார்த்தாலே போதை தான் ஏறாது. குட், ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட், குட். ரொம்ப நிறைவாக பண்ணியிருந்தீங்கன்றது தான் எனக்கு. போத் வைஸ். தேங்க்யூ சார். ஆஸ் அ சிங்கர் அண்ட் பெர்ஃபார்மர் யூ ஸ்டோல் த ஷோ டுடே. தேங்க்யூ வெரி மச். ரேஷா, நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ரியலி பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது வரைக்கும் உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் திஸ் சீசன். தேங்க்யூ இருந்துச்சு. எனக்கு லவ்லி சாங் சாய்ஸ். ரொம்ப கஷ்டமான பாட்டு. டு டூ திஸ், டு சிங் இட் அண்ட் டான்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் as well. ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். Well done, best performance of yours இந்த சீசன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம். அண்ட் அதோடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் கொடுத்தீங்க. ஜட்ஜஸ் நிறைவான கமெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ஸை சிங்கர்ஸ் ஆக்க முடிவு பண்ணிட்டோம், ஆக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு முதல்லயே சொன்னோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு சிங்கராக எவ்வளோ வளர்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இது வரைக்கும் நான் மியூசிக் அப்படின்னு ஒன்று நான் வந்து ஒரு மணி நேரம் கூட உட்காந்து நான் கற்றுக்கிட்டது இல்லை முறையாக சின்ன வயசுலேருந்து. பட் இந்த மாதிரி காம்படிஷன் அங்கே இங்கேன்னு ஃப்ரீயாக ஜாலியாக பாடுறது தான் ஃப்ரீ ஸ்டைலில். இந்த ஜேர்னி ஹேஸ் பீன் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் ரிமார்க்கபிள் ஃபார் மீ பிகாஸ் தெர் இஸ் அ மேன் சிட்டிங் தேர் ஹூ ஹஸ் டாட் மீ. இவ்வளோ நாளாக நான் பார்க்காத எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து ஒரு ரவுண்ட்லேயும் நான் என்ன தவறு பண்ணாலும் ஜட்ஜஸ் என்ன என்னோட தவறுகளை சுட்டி காமிச்சாலும் அடுத்த ரவுண்டில் அந்த தவறு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னை விட ஜாஸ்தி சிரத்தை எடுத்துக்கிட்டது மிஸ்டர் அனந்த் வைத்தியநாதன் சார். ஸோ அனந்த் வைத்தியநாதன் சாரோட அந்த ட்ரைனிங்கில் ஐ ரியலி ஹவ் லேர்ன்ட் அ லாட். நிறைய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறேன். நான் இது ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் ஆஸ் அ சிங்கர், ஒரு சிங்கர் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன நானே பார்க்கும்பொழுது ஐ ஃபீல் அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் வாட் ஐ ஹவ் டன். கிரேட் டு ஹியர் யூ சே திஸ் விஸ்வா. உங்களுடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. அதனுடைய முடிவில் தான் நமக்கு தெரியும் நம்ம அடுத்த கட்டம் போகிறோமா இல்லையா அப்படின்னு. பட் ஐ திங்க் யூ லுக்கிங் கான்ஃபிடென்ட். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. Let's hope for the best. Thank you very much. Thank you விஸ்வனா. அண்ட் அவர் சொன்ன மாதிரி இதுதான் எங்களோட கோலே. இவ்வளோ திறமை இருக்கிற கலைஞர்கள், அவங்களுக்குள்ள இவ்வளோ இசை ஆர்வமும் இருக்கு. இந்த இசை ஆர்வத்தை காட்ட ஏதாவது ஒரு மேடை தேவை இல்லையா? இந்த ஸ்டார்ஸ்லாம் சிங்கர்ஸ் ஆகி நிற்கிற மேடை தான் இந்த சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன் கிராண்ட் ஃபினாலே மேடை. அப்சல்யூட்லி. அடுத்ததா எந்த ஃபைனலிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். கீப் வாட்சிங் சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன் powered by Energy Tharum Gold Winner இது கிராண்ட் ஃபினாலே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Super Singer Celebrity Season. Powered by Energy Tharum Gold Winner இது கிராண்ட் ஃபினாலே. சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனுடைய கிராண்ட் ஃபினாலேல இந்த வாரம் பூரா நீங்க நிறைய கட்டங்களை பார்க்க போறீங்க. ஒவ்வொரு கட்டத்தை தாண்டினா ஒவ்வொரு சுற்றுடைய முடிவில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அண்ட் கடைசியில இருக்கக்கூடிய அந்த போட்டியாளர்கள் தான் அந்த கிராண்ட் ஃபினாலேயோட டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு போட்டி போட போறாங்க. ரைட் விஷ்ணு? எஸ். அண்ட் ஒவ்வொரு கட்டமும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்க போகுது, ஒவ்வொரு கட்டமும் ஒரு சேலஞ்சா இருக்க போகுது. அண்ட் இந்த 8 பேர் கடைசியில இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டத்துல எலிமினேஷன் கூட இருக்கு. ஆல்ரைட். ஸோ நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ்க்கு இந்த வாரம் நிறைய வேலைகள் இருக்கு. ஆனா அது எதையுமே அவங்களுடைய மனசுல போட்டு குழப்பிக்காம எல்லாருமே சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணி இங்க பாடிட்டு இருக்காங்க. பிகாஸ் we're watching the performance round. அடுத்ததா யார் கூப்பிடலாம்? அடுத்தபடியாக அங்கே பாருங்க
யாரு? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல வந்திருக்காங்க. சிஐடி பூட்ஸ்லாம் போட்டு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹரிதா படவா கோபி ஆன் ஸ்டேஜ். லுக்கிங் வெரி ஃபங்கி வித் தி பூட்ஸ். ஹரிதா, இது என்ன லுக் இது? என் சாங்குக்கான லுக், பெர்ஃபார்மன்ஸ் லுக். அப்படி ஆனா இந்த கோட்டை பார்த்தா எனக்கு வந்து விஜய் டிவி மேல் ஆங்கர்ஸ்லாம் போட்டு வருவாங்க இல்லையா? இது என் பையன் எனக்கு குட் லக் விஷ் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்றீங்க. நல்ல ஸ்பெஷலான ஒரு கோட். ஓகே ஹரிதா, சூப்பர் சிங்கர் 4ல கலந்துக்கிட்டீங்க. அந்த காலகட்டத்தில் வந்து ஆடிஷன் வரைக்கும் வந்தீங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடைசி கட்டம் ஃபினாலே வரைக்கும் வந்திருக்கீங்க. ஐ யூ வெரி ஹாப்பி? இட்ஸ் சச் a huge leap இல்லையா? ஐம் டெஃபினெட்லி வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தது. வந்துட்டோம். வந்ததில் வந்து ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். பிகாஸ் முதல்ல வந்தபோது கான்ஃபிடென்ஸ் இல்லை எனக்கு. ரொம்ப டச் விட்டு போனதுனால முதல்ல பாட வருமானதே ரொம்ப பயமாக இருந்தது. போன எபிசோட் வரைக்கும் கூட ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப பயந்துக்கிட்டே தான் பாடினேன். பட் இந்த கிராண்ட் ஃபினாலே வந்தாச்சு. ஐ எம் ரியலி கம்பீட்டிங் வித் மை செல்ஃப் நவ். ஆக்சுவலி ஐ ஹாவ் டு கிவ் மை பெஸ்ட். இது வரைக்கும் ஜட்ஜஸ் சொன்னதெல்லாம் வந்து ஜேம்ஸ் சார் சொல்லியிருக்காரு, யூ கேன் டூ பெட்டர்ன்றதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க சார். ஸோ ஐ எம் திங்கிங் ஆஃப் ஆல் தட். ஐ எம் கம்பீட்டிங் வித் மை செல்ஃப். நான் எனக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் முதல்ல, அதுதான் மெயின். வெரி நைஸ், ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட எதிர்பார்க்குறோம். ஓகே, குட் லக் ஹரிதா அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். யூ ப்ளீஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹரிதா. நான் மீண்டும் நானாக வேண்டும் உறவிசை. பெண் தேகம் தீயாக மாறும் ஒரு கவை. உரைகளை ஒரு இலைக்குள்ளே ஒழித்து உணர்ச்சியை இரு புள்ளியில் குவித்து வெட்டம் விட்டு நான் எங்கு சொன்னான். வந்து போகும் தடயத்தை என் வசம் வைத்து செல். எனக்குள் தொலைந்த மர்மத்தை என்னுள்ளே வைத்து செல். வனமாக்கு என்னை ரணமாக்கு. சிறையாக்கு என்னை இரையாக்கு. நான்கு கால்கள் இரவில் ஒரு பயணம். உச்சி சுகங்கள் விடுதலை அச்சு தடையும். சொர்க்கம் கனவு பின்னால் நான் சாவிதானே எடுத்துக்கொள். உதவி செய். பெண் தேகம் தீயாக மாறும் உருகவை. உடைகளை ஒரு இலைக்குள் ஒழித்து உணர்ச்சியை இரு புள்ளியில் குவித்து வெட்கம் விட்டு நான் எங்கு சொன்னால். ஹரிதா சார், ஒரு புதிய ஹரிதா. நீ பண்ணிருக்கேன் இந்த மாதிரி முன்ன பெர்ஃபார்மன்ஸ்? இந்த மாதிரிலாம் இல்லை சார். இல்லையா? ஸோ எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி நைஸ் சார். நான் இன்னைக்கு நிஜமாக பெர்ஃபார்ம் பண்ணணும். அவுட் அண்ட் அவுட் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் என்ஜாய் மை செல்ஃப் டோட்டலி. ஸோ அதுதான் நல்லா இருக்குது. பட் தெரியறது உனக்கு அந்த கம்ஃபர்ட் இன்னும் அதில் வரணும்னு. மியூசிக்கில் என்ன சொல்வேன்னா, என்னோட இந்த செஸ்ட் வாய்ஸ் எனக்கு உன்னுடைய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கிறது. ஏன்னா உன்னோட பேசுகிற குரல்லையே கனம் இருக்குது. அது வந்து இந்த செஸ்ட் வாய்ஸில் அழகாக அது இறங்குறது. அண்ட் ரிச்சாக இருக்கு. இஸ் மியூசிக்கல் அண்ட் ரிச். அண்ட் ஒன்று சொல்கிறேன், ஹெட் வாய்ஸில் பாடித்தனா செஸ்ட் வாய்ஸ் இன்னும் ரிச் ஆகும், மியூசிக்கல் ஆகும். ஸோ ஆகையால் நான் வந்து சும்மா செஸ்ட் வாய்ஸில் மாத்திரம் பாடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. அது பீப்புள் ஷுட் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஹெட் வாய்ஸுங்கிறது அது வாய்ஸினுடைய ஒரு பார்ட். அது என்ரிச். அது த மோர் இட் இஸ் அலைவ்,
it sticks to the chest voice, and the chest voice remains beautiful. And I hope it will be a nice, long journey for you ahead. Thank you so much, sir. ஹரிதா, நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை வந்து ரொம்ப கோவம் வந்தால் திட்டுறதுக்கு பட்டவா ராஸ்கல்னு திட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ உங்கள் வீட்டுக்காரர் மட்டும் என் கையில் கிடைச்சா பட்டவான்னு கொன்னுடுவேன் நான். இந்த எடுத்த பாட்டை வந்து டோட்டல் ஜஸ்டிஸ் பண்ணீங்க. ரொம்ப அழகாக உங்கள் வாய்ஸை நீங்கள் மாடுலேட் பண்ணி பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட இருந்து. நீங்கள் பேசும்போது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. படவா கோபியை விட ஸ்வீட்டாக இருக்கீங்க நீங்கள். உங்களோட அவுட்ஃபிட், உங்களோட லுக் எல்லாம் பார்க்க ஸோ எலிகண்ட் அண்ட் டிக்னிஃபைட். அவ்வளோ கண்ணியமாக அழகாக இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. இதுக்காகவாது நான் படவாவை பாராட்டணும். டோட்டலி இட்ஸ் a treat to watch for the audience. Thank you, sir. Thanks, ஹரிதா. ஹரிதா, Ma'am. ஹரிதா ரொம்ப ரொம்ப ஷிக்காக இருக்கீங்க நீங்கள். இட்ஸ் ஸோ நைஸ் டு see you this way. I'm personally very happy. Thank you, ma'am. Thank you so much. பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மெயின்லி பிகாஸ் உங்களுடைய நார்மல் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. இந்த நாட் தி யூஷுவல் ஹை பிச்ட். ஸோ இது நல்லா இருந்தது. இது ரொம்ப எனக்கு ரொம்ப உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு ரொம்ப தோணித்து. இந்த மாதிரி சாங்ஸ் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஹரிதா, வே டு கோ ஆன். Thank you so much, ஆல் தி ma'am. பெஸ்ட். ஹரிதா, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசை அமைப்புல தீபிகா பாடின பாட்டு எடுத்து பாடிருக்கீங்க பில்லா படத்துல இருந்து. ரொம்ப டிஃப்ரெண்டான சாங் சாய்ஸ். ஏன்னா ஹரிதா யூஸ்வலா மெலடி எடுப்பாங்க, இல்லாட்டி கொஞ்சம் ரெட்ரோ ஃபீல் எடுப்பீங்க. இது வந்து பயங்கரமா ஒரு வெரி போல்ட் அண்ட் ஒரு வெஸ்டர்ன் ஃபீல் இருக்கக்கூடிய பாடல். ஹவ் கம்? அதுவும் ஃபைனல்ஸ்க்கு இட்ஸ் ரியலி போல்ட் சாய்ஸ். இல்ல சார் சொல்லிட்டாரு படவா அப்படின்ட்டு. அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். பிகாஸ் ஃபைனல்ஸ் வந்தாச்சு and I'm competing with myselfங்கறனால I wanted to give my best performance. இது கொஞ்சம் நல்லா வரும்ன்ற ஒரு. ஆனா உங்களுடைய பெஸ்ட் ஜானர் உங்களுக்கு என்ன சொல்றது? ஆக்சுவலா இந்த மாதிரி வாய்ஸ் தான் எனக்கு கம்ஃபர்ட். பட் இதுல வந்து I didn't have to shift anywhere. அந்த அப்படியே கம்ஃபர்ட்டா ஃபுல்லா பாட முடிஞ்சது. ஆமா, பயங்கர ஆட்டிடியூட்லாம் வர காமிச்சிங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் படவா வந்து கடவாப்பல் வரைக்கும் சிரிச்சாரு. அவ்வளோ ஹேன்னு சிரிச்சிட்டு இருந்தாரு உங்களை பார்த்து. பட் ஐ திங்க் இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. Of course, definitely. Yes, அவர்கிட்ட 2 வார்த்தைகள் பேசிடலாம். கோபியண்ணா, நீங்க எப்போதுமே வெரி ப்ரௌட் அண்ட் என்கரேஜிங் ஆஃப் யுவர் வாய்ஸ் டேலண்ட்ஸ்னு தெரியும். அவங்க வந்து நிறைய பாடணும், பயம் இல்லாம பாடணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பி ஆயிட்டீங்க. ஆமாம், ஏன்னா இது ஒரு ஃபைனல் ரவுண்ட் இல்லை. ஆமா, ஏன்னா ஃபைனல் ரவுண்டு வர்றதுக்கு தான் இப்போ ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இங்கே வந்தோடனே டு கிவ் அவுட் நோட். நான் போய் என்ன சொன்னேன்னா ஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன் கஷ்டப்பட்டு. இங்கே போய் செத்துருன்ட்டேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் டேலண்ட் வந்து இருக்குது, அதை நீ வளர்த்துக்க மாட்டேங்கிறே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஐ வில் ஆல்வேஸ் பி டெல்லிங் ஹர். ஸோ இன் திஸ் பிளாட்ஃபார்ம் டெஃபினட்டாக அவங்கள வந்து இட் ஹஸ் ப்ராட் பேக். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ ஹரிதா, அவங்களுடைய முதல் கட்ட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்க. ஒரு வித்தியாசமான ஹரிதாவை கொண்டு வந்திருக்கீங்க இந்த மேடைக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஓகே, குட் லக். தேங்க்யூ ஹரிதா. சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன் உடைய கிராண்ட் ஃபினாலே உடைய முதல் நாள் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் ரவுண்டில் ஆரம்பிச்சதுல நம்மளுடைய போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தருமே வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே அவங்களுடைய பாட்டு மேலே 100% கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் தேர் டேக்கிங் திஸ் வெரி வெரி சீரியஸ்லி. இன்னும் நிறைய கட்டங்கள் தாண்ட வேண்டியிருக்கு, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் ஃபைனலி இந்த வாரத்துடைய முடிவில் சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனுடைய டைட்டில் வினர் வெற்றியாளர் யாரு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்க வந்து பை பை சொல்லிக்கிறோம். We'll see you tomorrow. Until then, this is me Bhavna signing off along with Vishnu on Super Singer Celebrity Season powered by NRG Tarum Gold winner in the grand finale. Thank you. Good night.